கமலாவும் கீதாவும் ரொம்ப நல்ல தோழிகள். இவங்க 2 பேருக்கும் தேவாலயத்துக்கு போறதுன்னா ரொம்ப பிடிக்கும். தினமும் சர்ச்சுக்கு போய் அங்க இருக்கிற மேஜைகளை துடைக்கிறது, பூக்களை அடுக்கி வைக்கிறதுன்னு பல வேலைகளை செய்வாங்க. கீதா ரொம்ப நல்லவதான். ஆனா அவளுக்கு கோபம் மட்டும் டக்குன்னு வந்துடும். ஒரு நாள் கமலி அவளை வீட்டுக்கு கூப்பிட போனப்ப கீதா அவங்க மாமியார பயங்கரமா திட்டிட்டு இருந்தா. ஏன்னா அவங்க தெரியாம கீதாவோட ட்ரெஸ்ல காப்பியை கொட்டிட்டாங்க. அதே மாதிரி பஸ்ல போகும்போது கூட ஒரு பாட்டி தெரியாம அவ காலை மிதிச்சதுக்காக அவங்கள ரொம்ப கோபப்பட்டு அள வச்சுட்டா. இவ்வளவு கோபத்தோடவே சர்ச்சுக்கு போய் ஆராதனையில உட்கார்ந்தா கீதா. அப்போ அங்க பாடின ஒரு மன்னிப்பு பாடல் கீதாவோட மனசை தொட்டுடுச்சு. தான் செஞ்சது தப்புன்னு உணர்ந்து தேம்பி தேம்பி அழுதா. சர்ச்சை விட்டு வெளியே வந்ததும் கமலி கிட்ட போய் தன்னுடைய தப்ப சொல்லி வருத்தப்பட்டா. கமலி அவளுக்கு புரிய வச்சு ஆறுதல் சொல்றா. உடனே வீட்டுக்கு ஓடி போன கீதா தன்னுடைய மாமியார் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டா. அன்னையில இருந்து கீதா மத்தவங்களை மன்னிக்கிற ஒரு நல்ல மனுஷியா மாறிட்டா. அவ அன்னைக்கு என்ன புரிஞ்சுக்கிட்டா அப்படின்னா, நாம சர்ச்சுக்கு போறதுனாலயோ இல்ல அங்க வேலை செய்யறதுனாலயோ மட்டும் கடவுளுக்கு பிடிச்சவங்களா ஆயிட முடியாது. மத்தவங்களை மனசார மன்னிக்கும் போதுதான் நாம உண்மையான அன்பை புரிய வைக்க முடியும். நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள், இதுவே வேதம் சொல்லும் வழி அப்படிங்கறத உணர்ந்து நம்ம செயல்படுவோமா?